அந்த இந்திரலோகத்திலே இந்திரனும் இந்திராணியும் கொள்வருந்து வருகிறார்கள். ஆமா, வளரும் வைகுண்டத்திலே பச்சமாலும் லட்சுமியும் கொள்வருந்து வருகிறார்கள். ஆமா, 38 கோடி தேவர்களும் அங்கே 48,000 கோடி ரிஷிமார்களும் கொள்வருந்து வருகிறார்கள். எப்படி நடக்கு
மேடம் ஊர் மக்கள் ஒன்று கூடி குற்றால கீர்த்தனை அழகா வந்துச்சு. அம்மா எவ்வளவு சீரும் சிறப்புமா இருந்துச்சு. கூட்டம்லாம் கூட்டம் அப்படியே அது மட்டுமா தொடர்ந்து அதுக்கு அடுத்து அடுத்தது அன்னதானம் எவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்பா கூட்டம் அப்படி ஒரு படம். அதெல்லாம் மத்தியானம் யாரு வந்து விழுந்தா ராஸ்தா வந்து விழுந்தாரு. ராஸ்தா வந்து விழுந்தாதான் சகல தெய்வங்களும் வந்து ஆமா ஐயனார் வந்து விழுந்தபோது அகல தெய்வம் வந்துச்சு பத்தியா. ஆமா அம்மாவுக்கு பகல் கூட பிடிச்சி இரவு கூட அம்மாவுக்கு ஆரம்பம். இரவு 12 மணிக்கு யாரு வந்து விளக்கணும்? அம்மா வந்து விளக்கணும். அப்படி தெய்வ கைலையிலே அட்டமொழி சட்டமொழி அழகு கும்ப மாமுனியும் கொடுத்திருந்தார். ஆமா நாட்டு செய்தி சொல்வதற்கு யாரு? ஆமா அவரும் கொடுத்திருந்து வருகிறார். அப்படி கொடுத்திருந்து வரக்கூடிய வேளையிலே ஆகாயத்தில் சூரியனும் அன்போலி சந்திரனும் ஆகாய வாணியோடு யார் கொடுத்திருந்து வருகிறார்? சொல்லுங்க பாப்போம். கங்காதேவி கொடுத்திருந்து வருகிறார். கங்காதேவி பூமாதேவி அக்னிதேவி ஆகாயவாணி அன்னை சரஸ்வதி சிவசக்தி எல்லாருமே கைலாசம் இருக்காவோ. ஆமா அப்படி படைத்துள்ள அந்த ஆதி கைலாசத்திலே கொலிவிருந்து வரக்கூடிய வேலையை மக்களுக்கு பகவான் எப்படி படையெடுக்க போகிறார்? படியெடுக்கணும். எப்படி படைத்தாரும் தெரியணுமா? அப்படி ஆமா அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் கற்பாகரன் காலாசுடன் காலாவலன் காமரை கண்ணன் கண்கண்ணன் திருநீக சிதம்பரன் திரிசூலன் தில்லையம்பன் திரு நீலகண்டனாகிய சிவபெருமான். ஆமா அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு கொடுத்திருந்து வருகிறார். ஆமா கைலாசத்துல எல்லாருமே இருக்காங்க. ஆமா அப்படி கொலிவிருந்து வரக்கூடிய நாளையிலே ஆமா அப்பதான் ஆண்டவன் பார்த்தார். நாம மட்டும் இருந்தால் போதுமா? ஆமா மக்கள் எல்லாம் வேணும்ல. ஆமா அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிடம் அணுக்களை ஆண்டவன் படைத்தார். ஆமா அது மட்டும் இல்ல சிறிய உயிர் எது சொல்லுங்க பாப்போம். ஆமா ஆமா அதனையும் ஆண்டவன் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலைத்தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகள் அதனையும் ஆண்டவன் படைத்தார். ஆமா அப்படி படைத்த உலகத்திலே இரவு ஒரு நாளிகை என்றும் இரண்டு நாளிகை உண்டு செய்தார் ஆண்டவன். ஆமா பகல் 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரம். பகல் 12 மணி நேரம் எதற்காக உண்டு பண்ணார்? சரி சாப்பிடுறத பாத்துட்டு இருக்கான். வேற போது பாத்துட்டு இருக்கான். கூட கட்டி கூட மேல பாக்கணும் போது பார்க்க கூடாது. ஒண்ணும் போது பாத்துட்டு இருக்கான். எப்ப சாப்பிடலானே பாக்கலாம். சரி உழைக்கும் போது பாத்துட்டேன். ஆமா சரி அப்படி நாமளுக்காக இந்த உலகத்தை ஆண்டவன் படைத்தார். ஆமா ஒரு நாள் ஒரு பொழுதையும் ஆண்டவன் படைத்தார். இந்த படைத்த உலகத்திலே
படைத்துட்டா மட்டும் போதுமா? பட்டிலாம் படியா இருக்கணும்ல. இப்ப நீங்க யாருடைய வடிவத்துல இருக்கீங்க இங்க? சிவபெருமான் வடிவத்துல நாங்க இருக்கோம். ஆமா. ஆமா. நீங்க வந்து சிவசக்தி வடிவத்துல நீங்க இருக்கீங்க. அம்மா உள்ள இருக்க பாருங்க முப்படாடி அம்மா. அம்மா வடிவத்துல நீங்க உள்ள இருக்கீங்க. அதான் கும்பிடலாம் இருக்கல. ஆமா. சரி. அவர்களுடைய வடிவத்திலேயே நாமளையும் படைத்திருக்கிறார். பகவான் படைத்தார். இந்த ஊர்ல நமக்கு 3 நாளைக்கு படி வளர்த்திருக்காரு. ஆமா. முப்படாடி வாசல்ல நல்ல பாலாட ஹோட்டல்ல சாப்பாடு. அப்பா அருமையா நிறைய சாப்பாடு. இட்லி தான், தோசை தான், சப்பாத்தி தான், ஆம்லெட் தான், ஆப்பாடு தங்க இடம், அடிக்கடி டீ தான், சிக்கன் பை தான். சரி. ஆமா. சரி. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் படைத்தால் மட்டும் போதாது படி அளக்க வேண்டும். படி அளக்க வேண்டும். ஆமா. என்று பார்வதியின் கையில் இருந்து அளக்கும் வடிகளை வாங்கிக் கொண்டு ஆண்டவன் எப்படி வடி அளந்து வருகிறாரானா படைத்தான் ஜீவன் உலகம் படைத்தான் ஜீவன் உலகம் எப்படி வழி இறந்து வருகிறாரானா நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து அவர் நாடி எங்கும் படியார் பகவான் நாடி எங்கும் படியார்
படி இழந்தார். மறக்காதனை எடுத்தார் மாநிலங்கள் எல்லாம் படி இழந்தார். இந்த மாநிலமும் படி இழந்து ஆராய்ச்சதனை எடுத்து அகிலம் எங்கும் படி இழந்தார் ஆண்டவன். ஆண்டவன் பகவான். அம்மா சரி எந்த உயிருமே தப்பிடாமல் அம்மா ஒரு உயிரும் தப்பக்கூடாது அம்மா. அம்மா மத்தியில அன்னதோ மத்திய அன்னதானத்தை அம்மா ஒரு ஆள் பாக்கலாம் நீட்டா எல்லாம் சாப்பிட்டுச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. கிளீனா பரமாறா தெரியுமா? அம்மா எது வேணுமோ இது திருப்தியா சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பா இப்படி ஒரு அரசு வரைக்கும் கிடைக்குமா? அன்னதானம் கிடைக்க அவங்க அம்மா ஆலயத்துல கிடைச்சதுக்கு ரொம்ப புண்ணியம் கொடுத்துருக்கணும். சரி அன்னதானம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம். கொடுத்து வச்சிருக்கணும். அது இந்த கோயில பட்டுல அரைச்சு வச்சு அதெல்லாம் கிளீனா நின்று சாப்பிட்டு போச்சு. அதுதான் சரி. அப்படி ஆண்டவன் படியிலந்து முடித்து விட்டு ஆதி கையிலைக்கு வருகிற பொழுது ஆதிசக்தி பார்வதியாகப்பட்டவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆண்டவன் இப்ப வருவாரா? பிறகு வந்துட மாட்டாரா? எதிர்பார்த்து நிற்கிறாள். அப்படி ஆண்டவனை என்னை எதிர்பார்த்து நிற்கிறாள். அம்மா வீட்டுக்கு போயிட்டு கணவனை பார்த்து கணவனை எப்படி நிக்கணும்? எப்படி நிக்கணும்? எதிர்பார்த்து நிக்கணும். ஆமா இப்போ வந்து வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கிட்டு உங்க வீட்டுல எப்படி இருக்கும்? எங்க வீட்லயா? சொல்லுங்க. எங்க வீட்டுல ரொம்ப பத்துதலா இருக்கும். ஐயா இதே காலம் பார்க்க வச்சுக்கோ. சரி வாழ போனோட அழகா செய்வாங்க. அப்பா நான் கட்டில படுத்திருப்பேன். 9 மணிக்கு எங்க வீட்டுல எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு வெளியே வெளியேறுவா. அவர்கிட்ட காமிட்டாங்கப்பா. சரி அவ்வளவு அன்பா போக நடக்கும். சரி ஆமா அப்படி பார்வதா தேவியாகப்பட்டவள் ஆண்டவனை எதிர்பார்த்து விழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாள். ஆமா அப்பதான் ஆண்டவன் வந்தார். ஆண்டவனுக்காக இவன் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதி சக்தி பார்வதி அவர் தங்க நல்ல தாமோரத்தில் பாரிஜாத மலரெடுத்து அந்த தென்னிய ஜலமெடுத்து அந்த திருவையுள்ள பவானுக்கு அவ பாத பூஜை முடிப்பார். அவ பணிவிடையும் செய்வார். அங்கே படியறந்த பவானுக்கு அவ பால் பழம் கொடுப்பார். அங்கே இறையறந்த ஈசனுக்கு அங்கே இறையறந்த ஈசனுக்கு அவ இறைப்பாரி கொடுப்பார். ஆதிசக்தி பார்வதியாகப்பட்டவள் ஆதிவள்ளி கைலையிலே தங்க தாம்பூலத்திலே ஆமா பாரிஜாத மலர்களை எடுத்து வைத்தாள். எடுத்து வைத்து செண்டியிலே ஜலம் எடுத்து அந்த திருவையுள்ள பகவானுக்கு ஆமா பாத பூஜையும் முடித்தாள். பணிவிடைகளையும் செய்தாள். ஆமா படியிழந்த பகவானுக்கு பார்வதி பால் பழம் கொடுத்தாள். ஆமா அதாவது பூலோகத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? கணவர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க பாருங்க. ஆமா இப்போ இந்த அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க? உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா? ஆமா 650 ரூபாய் தந்தாங்க சம்பளம். ஆமா சம்பளத்தை தான் கேட்பாங்க. அம்மா 500 ரூபாய் இருக்கு. 145 ரூபாய் ஆகுது. சாப்பிட்டீங்களா? சரி அம்மா கவர்மெண்ட் வரைக்கும் 12 கரெக்டா சரி ஆமா அதாவது வேலைக்கு காடு கரைக்கு போயிட்டு வருவாங்க. ஆமா அப்படி வரக்கூடிய வேலையில அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா? சம்பளம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. ஆமா
ஆமா. அப்படிலாம் கேட்க மாட்டான். சாப்பிட்டீங்களா? என்னையா வேலை முடிஞ்சிருச்சா? கை கால் வலிக்கா? வெண்ணி எதுவும் போட்டு வைக்கட்டுமா? அந்த நல்ல வார்த்தையெல்லாம் கேட்க கூடாது. காட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் வேலைக்கு பெருந்தாலும் வேலைக்கு போட்டாலும் சரி, அவர் காலையிலிருந்து வீட்டுக்கு வந்தாருன்னா பெண்மணியான பட்ட பெண்மணி வந்து செழித்த முகத்தோடு ஒரு செம்பு தண்ணியை கொடுத்து வாங்க உட்காருங்க என்ன விவரம் அதுக்கு பதிலாம நீங்க வேலைக்கு போய்க்கலாம், நீங்க சம்பளம் எவ்வளவு என்ன விவரம் கேட்கலாம். வந்தவொடனே சம்பளத்தை கேட்டாம ஒன்ன மாதிரி அங்க இருந்து நீ 3 ஆண்டு போன் பண்றிய குடும்பத்துக்கு ஏற்ற அரசாங்க சம்பளம் எதுக்கு கேட்டேன் தெரியுமா? எதுக்குமா? கடன் வாங்கிருக்கும்ல, யார்கிட்ட வாங்குவாங்க? கடன் திருப்பி கேட்கத்தானே செய்வாங்க. ஒரு ஆளு கொடுக்கணுமா? அப்படி 10 ரூபா உழைக்க 9 ரூபா செலவழிக்க 1 ரூபா மிச்சப்படுத்தணும். 10 ரூபாய்க்கு செலவழிச்சு காலத்து 11 ரூபா செலவழிக்கூடாது. புரியுதா? வருமானத்துக்கு ஏற்ற செலவை தான் செலவழிக்கணும். அதான் பெண்மணியான பெண்மணி. சரி, இங்க அப்படி எது இருக்கு? ஆமா, இங்க வரவுக்கு மேலதானே செலவு இருக்கு. அப்பா வச்சிருக்கே அப்பா பீரோல சேர்ந்தா ஒரே சேரையா தான் வரும். 10 ரூபா துட்டு வச்சு பாக்கதான் பீரோல் கட்டிப்பாங்க. சேகரை பார்த்தாலும் சவுளிதான் இருக்கு. சரி, நாங்களும் சவுளி எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, நீங்க 2 ரூபாய்க்கு அந்த பாட்டில் அதுதான் அங்க இருக்கு. கவர்மெண்ட் ரொம்ப காப்பாற்ற போலாமா? அப்படியா? சரி சரி, விட்டுறாதீங்க, காப்பாத்துங்க. ஆமா, உடம்பு வலி கை கால் உடைச்செல்லாம் கேட்கலாம். சுகர் எல்லாமே அதான் கேட்கலாம். சரி, அது கொஞ்ச நாளைக்கு நல்லா கேட்கும். அப்படி ஆமா, அப்படி ஆனால் திரு கைலையிலே பார்வதாதேவி அப்படி அல்ல. என்னம்மா? ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு இதே உலகமெல்லாம் சென்று இறையிழந்த பகவானுக்கு அவர் இறைப்பாடி கொடுத்தார். ஆமா ஆமா. அப்படி திருக்கையிலே இருவேரும் அமர்ந்திருக்கிற வேளையிலே பார்வதாதேவி ஆகப்பட்டவர் ஆண்டவனை அழைத்தார். ஏன் ஆண்டவா, பரம்பொருளே, 7 உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உடையவனாகப்பட்ட உங்களைத்தான் வணங்கி வருகிறார்கள். ஆமா. அப்படி இருக்க எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு 2 பேரை நீங்கள் வணங்கி வருகிறீர்கள். அம்மா பார்வதி, என் மேல உனக்கு சந்தேகமா? அம்மா தெரியணும்ல. ஏ பார்வதி, என் மேல என்னைய பார்த்து நீ சந்தேகப்பட்டிய பார்வதி? அம்மா, நான் உன்னை கண்கலங்க விட்டுருந்தனா? அம்மா, ரொம்ப எல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தேன். அம்மா, அப்படியா? அப்படி அப்பதான் ஆண்டவன் சொன்னாரு, ஆண்டவா, எனக்கு தெரியாமல் 2 பேரை வணங்கி வருவீர்கள், அது எனக்கு யார் என்று இன்னைக்கு சொல்ல வேண்டும். ஆமா, பார்வதி பிடிவாதக்காரி. ஆண்டவனிடத்திலே கேட்ட பொழுது, ஏ பார்வதி, 7 உலகத்தை நான் படைத்தாலும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவன் யார் தெரியுமா பார்வதி? ஒன்றாண்டி சிவ உடையவனோ ஒன்றாண்டி சிவ உடையவனோ இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனோ
வேறு கொண்டதோ கொண்ட தாண்டி நவகிரகமும் நான் தாண்டி பத்து நல்ல பத்தாண்டி 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 பகவானும் நான் தாண்டி பகவானும் நான் தாண்டி அம்மா இரவு நான் தான் பகலும் நான் தான் வாழ்வதி அம்மா இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் வாழ்வதி அம்மா காற்றும் நான் தான் கடும் புயலும் நான் தான் நான் தான் எட்டு திரைகளும் நான் தான் பாட்டு வாழ்வதி சூறாவளியும் நான் தான் சுனாமியும் நான் தான் அடிப்பேன் நாட்டு அழுகும் நான் தான் சுகாமியே வந்து சுப்பிரமணியம் நான் தானே அம்மா எட்டு திசையும் 2 வருஷம் அடுத்த கதவை 41 நாள் பரகாலம் ஆரம்பிச்சியா அது நான் தான் சரி எட்டு திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி ஆமா பார்வதி அம்மா அப்படி இருக்க நீ என் மேல சந்தேகப்படுவிய பார்வதி அம்மா சந்தேகப்படலாமா பார்வதி நன்மை என்னத்தை சொல்ல அப்பா உனக்கு மேல இடத்துல எடுத்து சொல்ல ஆண்டவன் 10 பொருளும் சொல்லி பொருளுக்கு அர்த்தமும் சொன்னாரு அர்த்தமும் சொன்னாரு பரவாயில்ல ஆமா சரி அப்பவும் புரியாதுடா சரி பார்வதிக்கு என்னதான் சொன்னாலும் அவளுக்கு தெரியாது ஆமா ஆமா அதாவது இன்னைக்கு இந்த ஆண்டவனை சோதிக்க வேண்டும் ஆமா ஒரு முடிவேடுதான் இருக்கா சரி அதனாலதான் ஆமா அப்படி ஆண்டவா பரம்பொருளே பரம்பொருளே என்னதான் நீங்க சொன்னாலும் ஆமா ஈரேழு உலகத்திற்கெல்லாம் நீங்க தான் வழியிழந்து வருவீர்கள் அது உண்மைதான் ஆமா சரி இந்த பூலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே நீர் தான் ஆண்டவன் அம்மா நீர் தான் ஆண்டவன் ஆமா சரி எல்லா மக்களுமே உங்களைத்தான் வணங்கி வருகிறார்கள் அப்பா எங்கதான் பாருங்க சிவாலயம் தான் கூட இருக்கும் கூடுதல் இருக்கும் சரிக்காக பாத்தீங்கன்னா ஆமா எல்லா சிவன் கோயிலையும் கூட்டத்தை பார்த்தா கடல்களா போய் சாமி கும்பிடுது ஆனா அவ்வளவு ஜனங்களும் உங்களை கும்பிடுதா பகவான் அதனால எனக்கு சந்தேகம் வருதா பகவான் எனக்கு தெரியுங்களா சரி ஏ பார்வதி உன் சந்தேகத்துக்கு உண்மையை சொன்னா மட்டும்தான் உனக்கு சந்தேகம் தீரும் அம்மா எல்லாம் இருந்தாலும் சரி கணவன் மனைவிட்டு வைக்க கூடாது ஆமா மனைவி வந்து கணவன் வைக்க கூடாது சரி அதான் அப்பதான் ஒரு 2 வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை நல்லா இருக்குமா ஆமா அதான் ஒற்றுமையா போறோம் நீ ஒண்ணு மறைச்சி நான் ஒண்ணு மறைச்சு ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு உண்மை தெரிஞ்சிடும் அந்த உண்மை தெரிஞ்சதைக்கு வீட்டுல ரொம்ப ரணகமா தான் நடக்கும் பார்வதி பார்வதி பகல் நேரத்திலே இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டுமானால் யாரால முடியும் சூரிய பகவானால முடியும் ஆமா இரவு நேரத்திலே ஒளி கொடுக்க வேண்டுமானால் யாரால முடியும் சந்திர பகவானால முடியும் ஆமா அப்படி என்னுடைய வலதுகன் சூரியன் சூரியனாகவும் என் இடதுகன் சந்திரன் சந்திரனாகவும் எனக்கும் மேலாக இருவேர்களையும் பாவித்து வருகிறேன் அம்மா அத்தம்மா ஆமம்மா ஆமா பார்வதிக்கு நம்பவே முடியல நம்ப முடியல அவர் சண்டை நிறுத்திடல அது எப்படி சூரியனும் சந்திரனும் இவருக்கு இரு கண்களாக இருக்க முடியும் கண்ண போய் புத்தம் விட்டா பாரு ஆமா அதாவது முன்னொரு நாளையில ஆதி சக்தி சக்தி பார்வதி இருவேர்களுமே சிவன் உடம்புல பாதி பாதியா இருந்தார்கள் பாதி பக்குவனே வரல பார்வதி ஆமா அப்படி வலதுகன் சூரியன் என்றால் இடதுகன் நான் தானா இருக்க வேண்டும் இருக்கணும் ஆமா அது எப்படி சந்திரன் இருக்கலாம் இருக்க முடியாதுல்ல முடியாது ஆமா அப்படி இந்த பார்வதாவேயாகப்பட்டவள் இந்த பகவானை சோதிக்க வேண்டும் என்று
செய்யலாம்? சொல்லுங்க பாப்போம். அதாவது ஆமா, 2 கண்கள் தானே சந்திரன் சூரியன் சொன்னாரு. கண்ணை மறைத்து விட்டா நீங்க என்னதான் நடக்குன்னு பாப்போமே. ஆமா, அப்படி பார்வதா தேவியாகப்பட்டவர் ஆண்டவனுக்கு பின்புறமாக வந்தார். தனது 2 கரங்களையும் எடுத்து ஆண்டவருடைய 2 கண்களையும் மறைத்து விட்டார். உடம்பு எப்படி இருக்கு? இருக்கு பாருங்க, இருட்டா. கோயிலுக்குள்ள மட்டும்தான் வெளிச்சம் இருக்கு. அப்படி அங்க எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆதி வெள்ளி கைலாஸ், அந்த ஆதி வெள்ளி கைலாஸ், அங்கே அருளமில்லை பொருளுமில்லை, அந்த சொக்கரோட கைலாஸ், அங்கே ஜோதிமயம், அங்கே அந்த பகவானோட கைலாஸ், அந்த பகவானோட கைலாஸ், அந்த பாலனைத்தே இருகொலை. அப்படி அந்த ஆதிவெள்ளி கையிலே பார்வதி ஆண்டவருடைய கண்ணை மறைத்த பொழுது 7 உலகமெல்லாம் ஒரே இருமயமாக இருக்கிறது. ஆமா, 7 உலகமெல்லாம் பாலடைந்து இருக்கிறது. சொக்கரில்லா கைலாசம் சோதிமயம் அங்கு இல்லை. ஆமா, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திக்கி திணறி நிற்கிறார்கள். ஆமா, தேவலோகர் அம்மையர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் திருச்சுமுக்காவாடியில் இருக்கிறார்கள். ஆமா, அதாவது நம்ம வீட்டுல செத்தைய நேரம் கரண்ட் போனாங்க எப்படி இருக்கும்? லைட் இருக்காது, காத்தாடி இருக்காது. ஆமா, அந்த காலத்துல மண்ணெண்ண லைட்டாவது இருந்திருக்கு. ஆமா ஆமா, மண்ணெண்ணெய் ஊத்தினா போதும், ஒரு விளக்கு போட்டா போதும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு. ஆமா, நல்லதானே இருக்கு. ஆமா, ட்ரெஸ்ஸும் விளங்குதுன்னு. சரி, ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆமா, சுவிட்ச் போட்டா போதும், மிக்ஸி அரைச்சிடலாம். ஆமா, ஒரு சுவிட்ச் போட்டா கிரைண்டர் அங்க மாவு அரைச்சிடும். ஆமா, அதுக்கு தானே இந்த நோயும் கூடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எதுக்கெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்காங்களோ அதுக்கு தகுந்த நோயும் வருது. அந்த காலத்துல பாட்டிமாரெல்லாம் அம்மியில அரைச்சி சாப்பிடுறாங்க. அந்த பாட்டி குழம்பு வச்சாங்கன்னு வைங்களேன், 10 வீடு மணக்கும். ஆமா, இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சாலும் கூட வீட்டுக்கு வெளியில மனம் வராது. ஆமா, அவங்க வந்து சொன்னாதான் தெரியும். ஆமா, அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் கண்ணை கொத்துகின்ற வேளையிலே எங்கு பார்த்தாலும் எருமயமாகவே இருந்தது. அப்பதான் இந்த ஆண்டவன் பார்த்தாரு, இந்த பார்வதிக்கு இத்தனை சொல்லியும் கேட்கவே இல்லையே. ஆமா, இந்த ஆண்டவனுக்கு நம்மளுடைய மகிமையை தெரியப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும் என்றால், 3வது ஒரு நெற்றிக்கண் இருப்பது பார்வதிக்கு தெரியாது. தெரியாது. 3வது ஒரு நெற்றிக்கண்ணை திறக்கணும். பார்வதிக்கு நம்மளுடைய மகிமையை தெரியப்படுத்த வேண்டும். ஆமா, அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கிறார்?
பிரகாசமா இருக்கு. இப்ப இந்த கோவில் எப்படி இருக்கு? அப்பா முப்படாத கோயில் வாசல் எப்படி இருக்கு? கைலாசம் மாதிரி இருக்கா? அப்பா கைலாச வாசல் மாதிரி இருக்கு. ஆமா. காரணம் யாரு? யாரு? பக்தி இருக்காரு. ஆமா ஆமா. நம்ம காலையில வரணும் தெரியாத ஆளு. அதுவும் சரிதான். ஆளு சுத்தமான கருத்துதான். ஆமா. அவரு மெருக்குறி வச்சு கொஞ்சம் கலரா தெரியுது நம்ம. சரி. சரிதா? ஆமா. சரி. அப்படி சரி சரி. அப்படி ஆண்டவன் நெற்றிகளை திறந்த பொழுது அங்கே நீண்ட ஒளி வந்து வருகிறது. அப்பா ஒளி பிரகாசமாகுது. ஆமா. சரி. அப்பதான் அந்த ஆண்டவன் பார்த்தாரு. என்னம்மா? அதாவது சரி. பார்வதி அப்பதான் பார்த்தா. என்ன? ஆண்டவனுடைய கண்களை நாம மறைத்து விட்டோம். பகவான் கண்ட ரெண்டு கண்ணையும் நம்ம மறைச்சிட்டோம். ஆமா. ஆனா கைலாச பிள்ளை இருளா இருந்துச்சு. ஆமா. ஆனா இப்போ ஒளி வந்து எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருகிறது? நமக்கு தெரியலையா? ஆமா. சரி. இது கரங்களையும் எடுத்தால் ஆண்டவனுக்கு முன்னால் வந்து பார்த்தாள். அப்பா முன்னாடி வந்து பார்த்தா. ஆமா. சரி. அப்பதான் ஆண்டவனுக்கு நெற்றிக்கண் மூன்றாவது ஒரு கண் இருப்பதை அவள் அறிந்தாள். இந்த பார்வதி அறியவில்லை. ஆமா. சரி. வந்து முன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அறிஞ்சாள். அப்பா அது மாதிரிதான் தெரியுது. மூணாவது கண்ணா அழைச்சா பாத்துக்கா பாருங்க. ஆமா. சரி. அப்பதான் சொன்னா, என்னம்மா? ஆண்டவா, பகவானே, அறிந்தும் அறியாமலும் செய்து விட்டேன் ஆண்டவா. தெரியாமலும் செய்து விட்டேன். ஆமா. சரி. அப்படி என்ன? அவர் ஆங்கார ஓங்காரம் கொண்டு கண்ணை திறந்தாரு பாருங்க. சரி. அவர் உச்சி கண்ணிலே வந்து ஆமா. சரி. அங்க அழகான ஒரு பெண் வடிவத்திலே காளி வந்து பிறக்கிறார். அப்பா ஒரு அம்சத்துல வந்து ஒரு பெண் இருக்கிறாடா. காளி அம்சத்திலே ஒரு பெண் வந்து பிறக்கிறார். சரி. ஆண்டவன் அப்பெண்ணை பக்கத்தில் அழைத்தார். அப்பா பக்கத்துல அழைத்தாரு. அம்மா அம்மா வெங்கோடி, அம்மா அம்மா வெங்கோடி, அம்மா ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆகாயே போட வேண்டாம், ஓட வேண்டாம் பாட வேண்டாம், ஊட சத்தம் போட வேண்டாம். ஏ அம்மா வெங்கோடியே, ஆட வேண்டாம் பாட வேண்டாம், அம்மா ஆதாடி போட வேண்டாம். பகவான் அப்பொழுதுதான் அப்பெண்ணை அழைத்து உச்சி கண்ணிலே பிறந்தனாலே உச்சி மகாளி என்ற பெயர் நாமங்களை கொடுத்து உச்சி கண்ணில பிறந்தனாலே அவளுக்கு உச்சினி மகாளி என்று பெயர் கொடுத்தார். அம்மா அப்படி பெயர் கொடுத்து கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அம்மா அப்படி அமர வைத்த வேளையிலே ஆங்கார ஓங்காரம் கோபங்களை கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அவருடைய வியர்வை எல்லாம் அங்கம் வருகிறது. அம்மா அப்பதான் பார்த்தாரு ஆண்டவன். நம்மளுடைய வியர்வையானது பூமியில இருந்ததானால் இந்த பூலவம் தாங்குமா? தாங்காது. ஆமா. அப்படி 1008 சலாமுடிகளிலே ஒரு முடியை எடுத்து அவர் கொண்டை கெட்டாகவே கட்டினார். அப்படி கெட்டியும் அவர் அந்த வியர்வை துளியானது நிற்கவில்லை. அந்த வியர்வை துளி எப்படியே நிற்கும்? ஆமா. அப்பதான் பார்த்தாரு வியர்வையா அந்த பூமியில விழுந்துதான் அந்த பூலோகம் தாங்காது. ஆண்டவனாகிய சிவபெருமான் 10 கடலாகவே ஆண்டவன் படைத்தார். அந்த 10 கடல்களுக்கும் எப்பேற்பட்ட பெயர் நாமம் கொடுக்கிறாரானா? ஒங்கு சம்பா திவரி, ஒங்கு சம்பா திவரி, அங்கே பொஞ்சாங்கடல் ஒரு கடல், அங்கே தாங்கு சம்பா திவரி, கருப்பு கடல் இரணங்கள், அங்கே முனிவர் மஞ்ச திவரி, அங்கே பூஞ்சாங்கடல் ஒரு கடல், அங்கே நதியரசன் திவரி, அங்கே நாங்கடல் நல்லவன், அங்கே ஹரிராமா கொல்லை வந்து, ஹரிராமா
ஒரு கரையான் விட்டு வளர்ந்து இருக்கிறது. ஆமா. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்து இருக்கிறது. புத்துக்குள்ள என்னையா இருக்கும்? பாம்புலா இருக்கும். பாம்பு இருக்கும். சரி ஆமா. அப்படி அந்த புத்துக்குள்ளே நாகங்கள் வளர்ந்து வருகிறது. ஆமா. ஏராளமா நாகங்கள் இருக்காங்க புத்துக்குள்ள. ஆமா. சரி எப்பேற்பட்ட நாகங்கள் இருக்கிறது தெரியுமா? எப்பேற்பட்ட நாகம் தெரியுமா? ஏ தென்னாகும் கருணாகும் தென்னாகும் கருணாகும் கண்ணாடி விருசுகள் எல்லாத்துக்கும் ராஜராணி எல்லாத்துக்கும் ராஜராணி ஒரே நாகராஜன். அப்படி ஆமாமா. நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள். சரி அம்மா என்ன புத்துக்குள்ள என்னையா இருக்கும்? அம்மா புத்துக்குள்ள என்ன இருக்கும்? பாம்பு தான் இருக்கும். பாம்புதான் இருக்கும். அம்மா அதே புத்த பார்த்தது இல்லல்ல. காற்று கிடையாது. சரி சரி. ஆமா. அப்படி என்னம்மா? தென்னாகும் கருணாகும் ஏ அப்பா அம்மா பெரிய பெரிய கண்ணாடி விரிசுகள் எல்லாம் இருக்கிறது. ஏ அப்பா கண்ணாடி விரிசுகள் தான் இருக்கு. பாம்புன்னா அது சின்னது. சரி நாகம்னா அது எவ்வளவு பெருசு தெரியுமா? ஏ அப்பா கர்நாடகா பாத்துக்கமா நம்ம நேர்ல நம்ம அஞ்சுதான நாகம்லாம் உள்ள இருக்கு. சரி ஆமா. சரி அப்படி என்னம்மா? நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வரக்கூடிய அந்த ஊர் என்ன ஊரா இருக்கும்? ஏ அப்பா அது ஒரு ஊர் இருக்குங்களா? அந்த நாட்டின் பெயர் என்னவாக இருக்கும்? அம்மா நாட்டுக்கு என்ன பேருமா? சரி ஆமா. சரி ஆமா. என்ன அங்க நாகங்கள் மட்டும் வாழ்வதனாலே அங்கு நாகலோக பட்டணம் என்று பெயர் வந்தது. பெயர் நாமம் சொல்லி இருக்கிறது. ஆமா. சரி இப்பவும் பாருங்க என்ன அந்த ஊர்ல உள்ள மக்களை பொறுத்துதான் அந்த ஊர் பேரு இருக்கும். ஏ அம்மா எங்களால அப்படிதான் இருக்கும். ஆமா. ஆமா. இந்த ஊர் எந்த ஊர் தெரியுமா? அம்மா இந்த ஒரு மருதானியூர். மருதனியூர். என்ன காரணம்? என்ன காரணம்? மனம் நிறைந்த மக்கள், சரி பாசமுள்ள மக்கள், சரி. பண்புள்ள மக்கள். மருதாணி விளையக்கூடிய ஊரு மருதாணி இருக்கணும். அப்படி இல்ல, மனம் நிறைந்த மக்கள். ஆமா எவ்வளவு சிரித்த முகத்தோடு இருக்கா பத்தியா? அதனால இந்த உட்கார்ந்து கோயிலுக்கு இந்த ஊருக்கு அந்த பேர் விளையிருக்குமா? சரி எதுக்கு? அதிசய பிறவி. சரி ஆமா. அப்படி ஆமா. அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி அங்கு எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? அங்கே மன்னகனும் தேவியுமா அங்கே மன்னகனும் தேவியுமா அங்கே மணமகிழ்ந்து வாழ்ந்து வர அங்கே கொண்டவனும் தேவியுமா அவர் குணமுடனே வாழ்ந்து வர அவர் நகமும் நல்ல சதையும் போலே அவர் நலமுடனே வாழ்ந்து வர இவையும் நல்ல கண்ணும் போலே அவர் ஒற்றுமையாய் வாழ்ந்து வர அவர் பூவும் நல்ல நாளும் போலே அவர் பூந்துடனே ஆண்டு வர அங்கே ஒருவர் சொல்லை ஒருவர் அவர் ஒருவர் சொல்லை ஒருவர் அங்கே ஒற்றுமையாய் ஆண்டு
மாளிகையும் 8 அடுக்கு மாளிகை எதிரே ஒரு சாவடி எதிரே ஒரு சாவடி 10 அடுக்கு மாளிகை பக்கம் ஒரு சாவடி ஆமம்மா காவலர்